இன்றைய வார்த்தை, தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு உணவு பஞ்சம் வரும், அது கூட பெருசா இல்ல. ஆனா தண்ணி பஞ்சம் வரும், அது கூட பெரிதா இல்ல. ஆனா ஆண்டோட வசனம் கிடைக்காத நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறார். எவ்வளவு பெரிய வசன வார்த்தைகளை நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம இப்பொழுதே வேதத்தை வாசித்து அத மனதுல இருத்தி வைத்துக் கொள்ள நமக்கு இப்ப ஒரு எச்சரிப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் வேதம் வாசிக்காதவங்க எல்லாம் நம்ம வேதத்தை எடுத்து வாசித்து அத நம்ம மனசுல பதிய வைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளணும். அது மட்டும் இல்ல, நம்ம எச்சரிக்கையா இருந்து விழிப்போடு நம்ம செபிக்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல ஆண்டவர் விரும்புகிறார். ஜெபம் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, உணவு பஞ்சம் அல்ல ஆண்டவரே அப்பா தகப்பனே, தண்ணீர் பஞ்சம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வசனத்துக்கே பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவரே நீங்க எச்சரிப்பு கொடுத்திருக்கீங்களே ராஜா. ஆண்டவரே அப்பா தகப்பனே, நீங்க உங்க பஞ்சம் அப்பா தகப்பனே, உங்க வார்த்தைக்கு நாங்க பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களை நாங்க அப்பா இருக பிடித்து கொள்ளக்கூடியவர்களாய் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்க வேதத்தை எடுத்து வாசித்து ஆண்டவரே அதன்படி நடக்கக்கூடியவர்களாய் ஆண்டவரே மனசுல ஆண்டவரே தியானிக்கக்கூடியவர்களாய் பதித்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் கூட எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.